இந்த உலகத்துல இருக்க நிறைய மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஆனா எல்லா இடங்கள்ல இருக்க மித்தாலஜி கதைகள்ல பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் செர்பன்ட்ஸ், அதாவது நாகங்கள். உதாரணத்துக்கு இந்த உலகத்துல முதல்ல இருந்த ஆதாமும் ஏவாளும் ஒரு பாம்பால தான் ஏமாற்றப்பட்டுச்சுன்ற கதை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஹிந்து மித்தாலஜில கூட கடவுளுக்கு இணையா நாகங்களை வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உலகத்திலே ரொம்பவே பிரபலமா பேசப்பட்ட 7 மித்திக்கல் ஸ்னேக்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாகங்களை பத்தின கதைகள் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நாம முதலாவதா பார்க்க போறது தான் ஜோர்முங்கன் இல்லனா வேர்ல்ட் சர்பென்ட்னு சொல்வாங்க. இது நார்ஸ் மித்தாலஜில வர ஒரு மர்ம உயிரினம். யோர்முங்கன் அப்படின்னா பெரிய மான்ஸ்டர்னு அர்த்தமா. கதைகள் படி மனிதர்கள் மட்டும் இல்ல, கடவுள்களுமே இதை பார்த்து பயந்துருக்காங்க. தந்திர கடவுளான லோக்கிக்கும் ஆங்கர் போர்டாக்கும் பிறந்த 3 குழந்தைகள்ல ஒண்ணுதான் இந்த வேர்ல்ட் சர்பென்ட். இந்த வேர்ல்ட் சர்பென்ட் கூட பிறந்தவங்க தான் ஹெல், அப்புறமா ஃபெண்டிர் அப்படின்ற ஒரு உல்ஃப். நார்ஸ் மித்தாலஜில கிங் ஆஃப் காட்ஸ் அப்படின்ற ஓடின் இந்த சர்பென்ட்டை மிட்கார்டுக்கு அமைச்சிடுறாரு. மிட்கார்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பூமியை தான் மிட்கார்ட்னு சொல்லுவாங்க. நார்ஸ் மித்தாலஜி படி உலகம் 9ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. கடவுள்கள், அரக்கர்கள், மனிதர்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 9 உலகங்களுக்கு நடுவில் இருக்க உலகம் தான் பூமி. அது மிடில் பகுதியில் இருக்கனால மிட்கார்ட் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதனாலேயே இந்த சர்பென்ட்க்கு மிட்கார்ட் சர்பென்ட் அப்படின்ற பேருமே இருக்கு. விதிப்படி இடியின் கடவுளான தோருக்கும் இந்த நாகத்துக்கும் பரம்பரை விரோதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம விதிப்படி சண்டையில தோர் வந்து இந்த நாகத்தை வீழ்த்திடுவாரு. ஆனா அதோட விஷத்தால தோருமே உயிரிழந்துடுறாரு. இந்த விதியை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓடின் இந்த வேர்ல்ட் சர்பென்ட்டை பூமிக்கு அனுப்பிச்சிடுறாரு. இந்த யோர்முங்கோட விஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததான். அது மட்டும் இல்லாம இந்த யோர்முங்காட் பூமியை ஒரு டைம் சுத்துச்சுன்னா அதோட தலை அதோட வாழை கடிக்கிற அளவுக்கு நீளமா இருக்குமா. என்னதான் ஓடின் விதியை தடுக்கணும்னு யோர்முங்கோட பூமிக்கு அமிச்சாலுமே விதி தான் ஜெயிச்சிச்சு. இந்த சர்பென்ட் காட் ஆஃப் வார்ஸ்லயுமே வரும். அடுத்ததா பார்க்க போறது கியூசகோட்டில். பேரை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த நாகத்தை அஸ்டெக் மித்தாலஜில கடவுளா கருதுறாங்க. கியூட்சு அப்படின்னா பறவை, குவா அப்படின்னா நாகம். இறகுகளை கொண்ட நாகம் தான் இந்த கியூட்சகோட்டில். இந்த கியூட்சகோட்டிலுக்கு காத்தை கட்டுப்படுத்துற சக்தி உண்டாம். இந்த நாகத்துக்கு உயிர்களை உருவாக்குற சக்தியும் அதே உயிர்களை எடுக்கிற சக்தியுமே இருக்காம். இந்த நாகத்துக்கு இறகுகள் இருக்கனால இது பூமிக்கும் வானத்துக்கும் கடவுளா கருதப்படுது. இதனாலேயே இந்த நாகத்தை விவசாயத்தோட முக்கிய அங்கமா பாக்குறாங்க. ஒரு சமயம் கியூட்சகோட்டிலும் மற்ற கடவுள்களும் சேர்ந்து ஒரு மனித இனத்தை படைக்கிறாங்க. ஆனா படைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வருது இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எந்த உணவுமே இல்லைன்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது கான், அதாவது சோளத்தோட தானியங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே கடவுள்களால பாதுகாப்பா ஒரு மலையில மறைக்கப்பட்டிருக்குன்னு. ஏன்னா இந்த சோளத்தை அவங்க ரொம்பவுமே புனிதமான ஒரு உணவா பாக்குறாங்க. நிறைய கடவுள்கள் சேர்ந்து அந்த மலைக்கு போக பாக்குறாங்க, போகவும் முடியல. அது மட்டும் இல்லாம அந்த மலையை உடைக்கவும் பாக்குறாங்க, அவங்க சக்தியால அந்த மலைகளை உடைக்கவும் முடியல. அந்த சமயத்துல தான் இந்த கியூசகோட்டில் ஒரு எறும்பை பாக்குறாரு. அந்த எறும்பு ஒரு தானியத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்பதான் இந்த நாகத்துக்கு ஒரு யோசனையா வருது. அந்த எறும்பு கிட்ட ரொம்ப நேரமா கேட்டதுக்கு அப்புறம் அந்த மலைக்கு போக வழியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சிகப்பு எறும்பு கூட மலைக்குள்ள போகும்போது மலைக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை மட்டும்தான் வழியா இருந்துச்சு. இதுக்குள்ள யாராலுமே போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கியூசகோட்டில் ஒரு கருப்பு எறும்போட உருவத்தை எடுக்குது. அங்க இருந்த மலைக்குள்ள இருந்து ஒரே ஒரு அபூர்வமான சோள தானியத்தை மட்டும் எடுத்து அந்த மக்கள்கிட்ட கொடுக்குது. அதுல இருந்து பெரிய பெரிய சோள கதிர்கள்லாம் வந்து அந்த மக்களும் அவங்க பசியை தீர சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னுமே அங்க இருக்க மக்களுக்கு இந்த சோளம் ஒரு கடவுளோட பிரசாதமா தான் பார்க்கப்படுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது எப்போசிஸ் இல்லனா ஏப்பப்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்பப்ன்ற நாகம் எஜிப்து மித்தாலஜியை சேர்ந்தது. இந்த நாகத்தோட வாழ்க்கை குறிக்கோளே சூரியனை விழுங்குறது தான். இந்த நாகம் ஒரு காலத்துல சூரிய கடவுளா இருந்ததாகவும் இது நிராகரிச்சதுக்கு அப்புறம் ரான்ற ஒருத்தர் சூரிய கடவுளா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இதை கண்டு பிடிக்காத இந்த நாகம் இந்த சூரியனை எப்படியே வீழ்த்தி ஆகணும்னு தினமும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. கதைகள் படி தினமும் இரவு இந்த நாகம் சூரியன் கூட சண்டை போடுறதாகவும், அப்படி இந்த நாகம் என்னைக்காச்சு சூரியனை விழுங்கிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் முழுக்க இருள் சூழ்ந்துருன்றது கதைகள்ல சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ரான்ற சூரிய கடவுளோட மற்ற கடவுள்களும் சேர்ந்து சண்டையிடுறாங்க. அங்க இருக்க மக்கள் இரவுல வர இடியும் மின்னலையும் பார்க்கும்போது இந்த நாகமும் சூரிய கடவுளும் சண்டையிடுறதா கருதுவாங்களாம். இந்த ஏப்பப்ன்ற நாகம்
இருளோட மறு உருவமா கருதப்படுது. நம்ம வரிசையில அடுத்ததா பார்க்க போறது தான் ஹைட்ரா. இந்த ஹைட்ரா கிரீக் மித்தாலஜியை சேர்ந்தது. இந்த ஹைட்ராக்கு பல நாகங்களோட தலைகளும் அதோட உடம்புல இருக்க ரத்தத்துக்கு விஷத்தன்மை இருக்கான். ஹெர்குலஸ் அவரோட வாழ்க்கையில 12 வீர செயல்களை செய்யறாரு. அந்த வீர செயல்ல 2வது வீர செயல் தான் இந்த ஹைட்ரா. இந்த ஹைட்ராவோட தனித்துவமே அதோட ஒரு தலையை வெட்டினாலே அந்த தலையில 2 தலை முளைக்குமா. அதாவது நம்ம எத்தனை முறை வெட்டுறோமோ அதுக்கு ரெட்டிப்பா அதோட தலைகள் வளரும். நாம எவ்வளவு முறை இது கூட சண்டை போட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹெர்குலஸ் லோலஸோட ஹெல்ப்பை தேடுறாரு. ஹெர்குலஸ் ஒரு நாகம் தலையை வெட்டும் போது லோலஸ் அந்த வெட்டின இடத்துல நெருப்பை பத்த வைக்கிறாரு. ஏன்னா நெருப்பு பத்த வச்ச இடத்துல தசைகளோட வளர்ச்சி கம்மியா இருக்கும். இந்த வளர்ச்சி கம்மியான சமயத்தை பயன்படுத்தி ஹெர்குலஸ் இன்னொரு தலையும் வெட்டுறாரு. அதே மாதிரி லோலஸும் அந்த இடத்துல நெருப்பையும் பத்த வைக்கிறாரு. அந்த ஹைட்ராவோட கடைசி தலை தான் சாகா வரம் பெற்ற தலை. ஹெர்குலஸும் அந்த கடைசி நாகத்தோட தலையை வெட்டுறாரு. வெட்டினதோடு மட்டும் இல்லாம இந்த ஹைட்ராவும் வீழ்த்தப்படுது. இப்படிதான் இந்த கிரீக் மித்தாலஜில ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஹைட்ரா வீழ்த்தப்பட்டுச்சு. வரிசையில அடுத்ததா ஒரு நாகம் இருக்கு. இந்த நாகம் கொஞ்சம் வித்தியாசமான நாகமும் கூட. இந்த நாகத்தோட பேரு பேசிலிஸ்க். இந்த நாகத்தை டெத் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிங் ஆஃப் செர்பன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா நாகங்கள் உருவான கதையும் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த நாகம் உருவான கதை இருக்கிறதுலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நாகம் ஒரு சேவல் போட்ட முட்டையில இருந்து தான் வெளியே வந்துச்சான். நம்ப முடியலல்ல. ஒரு காலத்துல ஒரு சேவல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு முட்டை போட்டுச்சான். பொதுவாகவே சேவல்கள் முட்டை போடாது, கோழிகள் தான் முட்டை போடும். ஆனா இந்த சேவல் போட்ட முட்டை ரொம்பவே மொத்தமா இருந்துச்சான். ஆனா இதோட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த முட்டைய அடக்காத்தது ஒரு டோட், அதாவது தேரை. ஒரு சேவல் முட்டை போட்டு அதை தேரை அடக்காத்து வந்த குட்டி தான் இந்த பேசிலஸ் நாகம். இந்த நாகம் மற்ற நாகங்கள் மாதிரி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமான உருவம்லாம் கொண்டதில்லை. ஓரளவுக்கு பெரிய உருவம் கொண்டது தான் இந்த நாகம். ஆனா இதோட சக்தியே அதோட கண்கள்ல தான் இருக்கு. கதைகள் படி இதோட கண்ணை நேருக்கு நேரா யாரு பார்த்தாலுமே அவங்க இறந்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாம இது போற இடங்கள்லயோ தண்ணியிலயோ பூமியிலயோ தன்னோட விஷத்தை கலந்துட்டே தான் போகுமா. இதோட உடம்புல இருக்க ரத்தம் முழுக்க விஷம் கலந்துருக்கனால அந்த ரத்தம் ஒரு கல்லுல பட்டா கூட அந்த கல்லு தெரிச்சிருமா. இப்படி ஒரு சமயம் ஒரு வீரர் இந்த பேசிலிக் பாம்பை கொல்லும் போது அதோட ரத்தம் அவர் உடம்புல பத்து அவர் தன்னால இறந்தும் போயிட்டாரு. ஆனா இந்த பேசிலிக் பாம்பை ஒரு சின்ன கண்ணாடி துண்டால் அடிக்க முடியும். ஒரு கண்ணாடி மூலியமா எப்ப அது தன்னோட கண்களையே பாக்குதோ அந்த பேசிலிக் பாம்பு இறந்துருமா. அடுத்ததா பார்க்க போறது நாகாஸ். இந்த நாகா அப்படின்ற பேரு ஹிந்து மித்தாலஜில இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நம்ம இந்து புராணத்துல கடவுளுக்கு இனியா நாகங்களையும் நம்ம வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த 2 நாகங்கள் இருக்கு. ஒன்னு ஆதிசேஷன், இன்னொன்னு வாசுகி. இந்த ஆதிசேஷனை நம்ம விஷ்ணுவோட வாகனமாவும் வாசுகிய சிவன் கூடயும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஆதிசேஷனும் வாசுகியும் அண்ணன் தம்பிங்க. நம்ம இந்து புராணம் படி நாகங்கள்லே முதலா தோன்றப்பட்ட நாகம் ஆதிசேஷன் தான். ஆதி அப்படின்னா முதன்மைன்னு சொல்லுவாங்க. முதலாவது தோன்றப்பட்ட நாகம்ன்றனால அவருக்கு ஆதிசேஷன் அப்படின்ற பேரும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம இந்து புராணத்தில் வர நாகங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்படி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு நாகங்களை கடவுளாகவும் பார்க்குறாங்க, கொடுமையான விலங்காகவும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகள்லாம் கேட்கும் போது நம்ப முடியாத எல்லைகளில் இருந்தாலுமே அந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கான கேள்வி, இந்த நாகங்கள்ல எந்த நாகம் சூரியனை விழுங்க முயற்சி செஞ்சிச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye bye.